ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கும் ஒரு கோயில் போக போகிறோம். அது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரிக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த விபூதி பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விபூதி மட்டும் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயில், ஒரு 5-6 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற கோவில் விபூதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உனக்கு வேணுமாடா விபூதி? பூசி விடு, முருகன் அவனை காப்பாற்றுவான். வச்சுக்க, உங்களுக்கு ஒரு விபூதி வச்சுக்கோங்க எல்லாரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ கிளம்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு, பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை. இப்போ வந்து ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு ஆட்டையை போட்டு அதை கேனில் பிடிச்சி ஊற்றிட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியை பெட்ரோல் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ தான் கிளம்பி குளிச்சுட்டு ரெடி ஆச்சாச்சு, பட்டையும் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த கோயிலுக்கு போக வேண்டியதான். காய்ஸ், இது பார்த்தீங்களா திருப்புகோள். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் உள்ளே வச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி இருக்குது. சரி உள்ளே விடா போவோம், உள்ளே வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட பேட்ரி, இது உள்ளே போட்டுருவோம். ஸோ பேக்கை பேக் பண்ணிவிட்டு கீழே பெட்ரோல் ஆட்டையை போட போகலாம். இந்த ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது யார் போட்டிருந்தது. இந்த வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பெட்ரோல் இருக்கான்னு தெரியலடா, யாரும் பார்த்து. சரி வா வா. இப்போ நம்ம தேவை தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டையை போட போகிறோம். சரி புட்றா புட்றா. சேனல் ஓனர் யார்? பிடிக்க தெரியாது தானே? எனக்கு பிடிக்க தெரியாது. எப்படி ஆட்டையை போ, அது பெட்ரோல் தான், நான் தான் வச்சுருக்கேன். நான் தான் வச்சுருக்கேன். பெட்ரோல் பங்க் போகிற அளவுக்கு மட்டும் பிடி, ரொம்ப பிடிச்சிடாத அவ்வளோ. டேய் எப்படின்னு தெரியுமா தெரியாது, நான் ஒரு நாள் ஆட்டையை போட்டேன். இது இதை இந்த டியூப் இருக்குல்ல, அந்த ஈரவங்கத்தை தான் கலெக்டர் ட்ரை பண்ணுறேன். கலெக்டர் என்னடா புடிச்சு கடையை பார்க்குறேன்? இந்த இருக்குடா, இதுரா இது இங்கே இருக்கு அந்த டியூப் மாதிரி. இதில் காட்டுறேன். ஏய் அது டக்குன்னு வந்துடும்டா. இரா ஆ அப்படி உரு வருதா? எடுத்து விட்டா தான் வரும். எடு கீழே எடுத்துடுறா. ஐயோ இல்லையா? ஆன் கீழே தானே? எனக்கு தெரியாது இது. என்னடா அது இதுடா, இந்த டியூப் தானே வரும். ஏன்டா என்னை பயன்படுத்த? இரு நான் வண்டியை சாய்க்கவா? என் மேலே சாய்ச்சி விட்றாதரா. பெட்ரோலே வரல. பெட்ரோல் வரலடா. அடுத்தாச்சுடா. நீ பாட்டு அடிச்சிருச்சுன்னா கிளம்பிடுவேன். நான் அந்த பக்கத்துக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறா. அது கிளம்பி பெட்ரோல் போட்டாச்சுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்படியே சிறுவாபுரிக்கு தான் கிளம்புறோம். முருகன் மேல் நம்பிக்கை வைத்து விட்டு நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, ஸ்கூட்டரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, முருகா
என் கூட துணையா வருவாயா என்று கேட்டுவிட்டு திரும்புங்கள். ஏதாவது ஒரு லாரியில் ஒரு சின்ன பெயிண்டில் ஒரு பக்கம் சேவலும் ஒரு பக்கம் மயிலும் ஒரு சின்ன வேலாவும் இருக்கும். யாம் இருக்க பயம் ஏன் என்கிற ஒரு வார்த்தை தெரியும். இல்லைன்னு சொன்னால் உங்கள் முன்னாடி ஒரு காரில் ஒரு வேல் வந்து உங்கள் முன்னாடி ஆடும். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், நம்ம சிறுவாபுரிக்கிட்ட வந்துட்டோம். வயலூர்னு வாயில் வருதுடா டக்குன்னு வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரு ஒரு ஜூஸு கோலி சோடா அதெல்லாம் குடிச்சிட்டு இன்னும் சிறுவாபுரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். வந்துட்டோம். வெயில் தான் பாட்டி வதக்கி எடுக்குதுங்க. போலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாமே எடுத்தாச்சு. ஹெல்மெட் வேணாப்பா. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் இருக்கு சிறுவாபுரி. ஸோ சிறுவாபுரி மட்டும் போகாம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்கு வீட்டில் இருக்கு. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்குடா, ஆண்டார் குப்பம்னு சொல்லிட்டு ஒரு கோயில். அங்கேயும் போயிட்டு அப்படியே வந்துடுவோம். ஆண்டார் குப்பம். இந்த கோயிலை டச் பண்ணி ஓப்பனில் இருக்க கோயில் முடியுதுக்கு ஆப்போசிட்டில் அதான்டா. வேறு எது தொட்டுங்கடா. இங்கேயும் லோசடி. ஸோ 2 கோயிலுமே பார்த்தீங்கன்னா 4:30 தாங்க திறப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு மரத்தை பாரு, நம்ம பாட்டு உட்காரும். 3 மணிக்கு கிளம்புறத விட்டு போட்டு உட்காந்து அக்கப்பூர் முன்னாடி இதில் நான் 24 காலிலேருந்து சாயங்காலம் முடிய நைட்டு முடிய ஓப்பனில் தான் இருக்குன்னு வேற பொங்கி வேறு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரம் அந்த வயல் இருந்துச்சுல, போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வயலில் படுத்து வயலில் சுற்றி பார்த்துட்டு வரும். வயலூர் முருகன் வயலூர் தாங்க மாசு. இப்போ வந்து வயலூர் முருகன் போகிறோம், வயலுக்கு போகிறோம். பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்களா? போன வாரம் திங்கட்கிழமை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருத்தணி வந்து முருகரை போய் பார்த்துட்டு வந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டக்குன்னு போயிட்டு பிளான் போட்டது. போகணும்னு நினச்சோம், அப்படியே போயிட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் நைட்டு நைட்டு வந்தேன். நைட்டு வந்துட்டு நைட்டு திருவிழை கட்டி போனோம் அப்படி இப்படின்னு பிளான் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி அங்கே போக முடியல, ட்ரெயின் இல்லை அப்படின்ட்டு சரி சிறுவாபுரி போயிட்டு வந்துடலான்ட்டு சிறுவாபுரி வந்தாச்சு. ஸோ நான் எப்போல்லாம் முருகரை வந்து போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எந்த வித ஒரு தடங்களும் இல்லாமல் முருகர் வந்து அழகாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி எதுவும் இப்போ நான் நினச்சேன்னா எந்த கோயில் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கூட சேர்ந்துட்டு இவனும் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. நம்ம கூட சேர்ந்து கோயிலுக்கு எல்லாம் சுற்றின்னு இருக்கான் பையன். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி பையன் வந்துட்டு லவ் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு நம்ம கூட சேர்ந்து அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைக்குது. பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் போகலான்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருக்கல. இதுக்கப்புறம் நிறையா கோயில் போக போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதெல்லாம் சொல்லணும்னா நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ தான் புதுசாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ மெயினாக இது இப்போ வந்துட்டு வயலூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயலூர் போன பின்னாடி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்குது. வயலூர் தான் மற்ற முருகர் வந்துட்டு மற்ற முருகர்லாம் இப்போ வேஸ்ட்டா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மற்ற முருகர் வேஸ்ட்னா நான் ஏன் யோசிக்கலாம். அதனால எல்லா முருகரும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும். ஸோ அதை போயிட்டு
ஒவ்வொருத்தவங்க உனக்கு எந்த கோயில்ரா? இப்போ இங்கே வாமே, இந்த சைடு வாமே, இப்படி வாமே, இப்படி வா. அன்னைக்கு கூட நாங்கள் திருத்தணியில் கூட பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, இப்படியோட அன்னைக்கு கூட திருத்தணியில் நாங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அபிஷேக பொருள் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். நானும் அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம்னே அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு பை வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு இவன் என்ன பேக்குள்ள என்னடா எடுத்த? சூடா வந்துட்டு இவனுக்கு மட்டும் இருந்திருக்கு. இவனு 2 பேருமே ஒரே கடையில தான் ஒன்னாதான் வாங்கினது. இவன் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு பேக்கெல்லாம் அந்த அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இவன் பேக்கை திறந்து உள்ள பார்த்துருக்கான், சூட இருந்திருக்கு. சூட மட்டும். இவன் என்ன சொல்றான், எங்க போய் இது பண்றதுன்னு கேட்டிருக்கான். எனக்கு தெரியல. அப்புறம் யாரையும் ஒரு சாமி கூட தான் வந்தாரு. அவரே சொன்னாரு, அங்க போங்கப்பா, ஏதோ திருத்தணி முன்னாடி ஒரு பெரிய வேல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல அங்க போய் பத்த வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னாரு. சரி, அப்போ எனக்கு இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் உள்ள போய் பேக்குள்ள நல்லா தேடுன்னு தேடிட்டேன். எல்லாத்தையும் கீழே பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எனக்கு சூடமே கிடையாது, இவனுக்கு மட்டும்தான் சூடமே இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு இது இருக்குன்ட்டு அப்புறம் போய் சூடத்தை இவனை பத்த வச்சுட்டு வந்திருக்கான். பையனுக்கும் ஒருவர் வந்து ஏதாவது ஒரு அருள் புரிவாரு. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சு? குரங்கு தான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பேசுறேன். அது என்னது ஃப்ளோலையா, இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நான் அவுட் ஆஃப் ஃபார்ம். இதுக்கப்புறம் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு கொண்டு வரணும். நம்ம சேனலும் சரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம திருப்பி ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஆனால் அதே மாதிரியும் இவன் வயலூர் என்னடான்னு வயலூருக்கு நான் வரணும் 2-3 நாளாக கூப்பிடுறேன். இவனும் வரல. கடைசியில் வரவே இல்லை. இவனுக்கு ஒரு நாள் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக போக வேண்டியதான், ட்ராவல் பண்ண வேண்டியதுதான். ஸோ இவனும் நம்ம பையனை வந்து நம்ம ட்ராவலில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவனையும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோம். முடிவு அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆயிடுவோம். ஏன்னா அண்ணனும் பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து போயிருக்காரா. திருப்பதி போயிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் நிறையா வேலை இருக்குது. நிறையா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராவல் தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிலாம் போகலான்னு முடிவு எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு நடந்துடும். ஒரு அடுத்த மாதம், இன்னும் ஒரு 2 மாதத்தில் நினைக்கிறேன். மொதல் சீனா போகலான்னு முடிவு எடுத்து வச்சுருக்கோம். சீனா போனேன் கரெக்ட் பண்ணுறோம். சீனா ஏதோ ஒண்ணுதான் போறோம். சைனா போறோம், மாஸ் பண்றோம், அவ்வளவுதான். எல்லாமே இருப்பாங்க. போறோம், போயிட்டு ஆமா போதி தர்மர் தானடா. போகர் தான் அவர் பேரு. அவரு தான் பழனி நவோபாசனத்துல இது பண்ணவருன்னு சொல்றேன். நான் பார்த்து திருப்புகள்லாம் வச்சிருக்கேங்க. முக்தி ஆகிறதுக்காக பேக் எல்லாம் அங்க இருக்கு. திருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா திருப்புகள்லாம் நான் வாங்கி அது வந்துட்டு எப்படி தெரியுமா, ஒரு வழியில அவர் உணர்த்துறாரு, நான் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நிரூபிச்சு காமிக்கிறாரா. அதனால பக்தி வந்து முக்தி ஆயிடுச்சு. வாங்கி வச்சுட்டு எப்பயுமே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா எடுத்து உட்காந்து வாசிக்க. இதுல நம்ம கோயில் தான் இருக்கு. திருப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வயலூர் வந்து நம்ம கோயில் வந்துட்டு ஒரு இருக்கு. அதில் திருப்புகழ் எல்லாரும் படிங்க. நான் வந்துட்டு எதுக்கு புக் வாங்கினேன்னா, முருகரை எப்படி நெருங்கணும் பக்கத்தில், முருகரை போய் எல்லாரும் மாதிரி சாமி கும்பிடக்கூடாது, முருகர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்புகழ் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு திருத்தணி போகிறப்ப அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் சொன்னாங்களே கோயிலுக்கு கிளம்புறான்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து நாங்கள் அது வீடியோலாம் எடுக்கல. அவங்க பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. நான் திருத்தணியில் தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அங்கே தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சோம். நாங்கள் போகிற வழியில் சரி அவங்கள போய் கோயிலுக்கு கூட நாங்கள் போகல, டைரெக்டாக சென்னையிலேருந்து கிளம்பி வந்தோடனே அவங்கள தான் பார்க்க போனோம். அவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களா ஒரு மாங்காய் மரத்துக்கு அந்த சைடு கடையில். அப்போ தான் உட்காந்து பேசிகிட்டே இருந்தான். எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா டேய் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காதா, கோயிலுக்கு போ, கோயிலுக்கு தானே அடுத்த கோயிலுக்கு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்ன பின்னாடி தான்
ஏன்னா கோயிலுக்கு போன பின்னாடி கோயிலுக்கு போ அந்த அண்ணன் சொல்றாங்க, அடுத்த செகண்டே மயிலுக்கு மயில் கத்துச்சா. அப்பயே நமக்கு சரி விசாரிச்சிடணும், சரி அப்போ முருகர் எங்கேயும் போல, நம்ம பின்னாடியே நம்ம கூடயே தான் இருக்காரு அப்படின்றது அப்போ கூட உணர்த்துறாரு பத்தியில. அப்பயே எங்கள் அண்ணனே சாக்காயிருச்சு, ஏடா மயில் கத்துது சொன்னே. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ நேரம் மயில் எதுவுமே கத்த கிடையாது, எதுவுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. அவர் கரெக்டாக கோயிலுக்கு தானே வந்தேன், இங்கே எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்க, கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த செகண்டே கத்துச்சு பார்த்தீங்களா. அப்பயே சொன்னேன், நானும் சொன்னேன் இங்கே ஒரு மயில் கத்துது வரனே அப்படி. அப்போ அதுலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை முருகர் வந்து ரொம்ப உணர்த்திட்டே இருக்காரா. ஸோ அதனால வந்து பக்தி முத்தி பெறணும்னு சொல்லிட்டு இவனும் நம்ம கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ இவன்லாம் கோயிலுக்கே போக மாட்டாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பா கோயிலுக்கு போகிற டைமில் எங்கள் அப்பா கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு எங்கடா இருக்க அப்படின்னா, கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா. கோயிலுக்கு வந்திருக்கியா? சின்ன வயசுல கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் கோயிலுக்கு வேலை அழைச்சிக்கிட்டு இருக்கேன். போகிறது தான் எல்லாம் அப்படின்னு. சரி போனால் நல்லா தான், போயிட்டு வந்தான் சொன்னேன். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது டைமா என்னாலாம் சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருந்தால் நீங்களும் போய் ஒரு எல்லா முருகருக்கு பார்த்தீங்கன்னா போய் தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த எனக்கும் சரி இவனுக்கும் சரி பாக்கியம் கிடைக்க போய் தான் கோயிலுக்கே வரோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. 4 மணி ஆச்சா பாருங்கள், 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வண்டி எடுத்தோம் அப்படின்னா கோயில்கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நாங்களும் அப்படியே கிளம்புறோம், கடா போகலாம், வண்டி எடுத்து கிளம்புவோம். ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தான் நம்ம சிறுவாரி முருகனை வழிபட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அவரோட விபூதியை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார் குப்பம் வந்து இப்போ கிளம்பிட்டோங்க. இப்போ அங்கே போயிட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்புறோம். அர்ச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே அங்கே போகிறது தான். இப்போ போகலாம். ஆண்டார் குப்பம் வந்துட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக கும்பிட்டு வந்தாச்சு. முருகர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வடிவிடாது பேர் என்ன சொன்னாங்க, சிரித்த முகத்தோடு தான் இருந்தார். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட விபூதியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாம். உண்மையிலே நானும் கோவில் இன்றைக்கி தான் முத வரேன் ஆண்டார் குப்பத்துக்கே பார்த்தீங்கன்னா. அதனால் ஆண்டார் குப்பத்தோடையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாரும் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க. ரைஸ் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா விபூதி வந்து இங்கேயும் வந்து நம்ம கலந்தாச்சு. ஸோ முருகர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தாருங்க பார்க்குறதுக்கு. செம்மையாக சிரித்த முகத்தோடு தான் இருந்தார். ஸோ இங்கே இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த சைடு தள்ளி வந்தோம்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது, பட் ஆனால் தண்ணி தான் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம்.
மணி கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேலேயே ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து இங்கேயே முடிச்சிடலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்றது எனக்கே தெரியல. ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் போடுறது, திடீர்னு மனசுக்கு தோணுது, திடீர்னு வண்டி எடுத்து வந்துடுறோம், அவ்வளோதான். அதனால் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்றதுலாம் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். என்னடா வாடா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா பாய்.